வணக்கம். செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் 2023 மே 5 வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்று இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்த மேலடுக்கில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி காரணமாக தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் எல்லாம் உயரடுக்கில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது. வெயிலானது மிகவும் இல்லாமல் இருந்தது. புழுக்கங்கூடல்ல இதமான வெப்பநிலையாக காணப்பட்டது. வெயில் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அங்கே வெப்பச்சலன மழை உருவாக சாதகம் ஏற்பட்டது. ஆனால் வடமேற்கு வெப்பக்காற்றோட வரத்து என்பது நாளைய மறுதினத்திலிருந்து தான் தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு மழைப்பொழிவு என்பது ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் அமைந்திருந்தது. வங்கக்கடலோரம் வந்து கொண்டிருக்கிறது. நனைக்கும் தூறல் மழையாவது, குறைந்தபட்ச லேசான மிதமான மழையாவது அதிகாலைக்குள் கொடுக்கும். ஆனால் பரவலாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், உயர் அடுக்கு மேகம் தரை வெப்பத்தை உயரச் செய்யாமல் தடுத்திருந்தது. இதே நிலையில் மேக குவியல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது தாழ்வு மேகமாக மாறும். நாளை 6ஆம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி தீவிரத்தன்மை காரணமாக தொடர்ந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வெயில் இருக்கும், வெளிச்சமே இருக்கும். மந்தமான வானிலையே தொடர்ந்து ஒரு 9ஆம் தேதி வரை இருக்கும். அதே நேரத்தில் நிகழ்வு வடமேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால், வட இந்திய தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பத்த லேசான காற்றை ஈர்க்கும் என்பதனால், அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக உள்ளே வரும் என்பதனால் கண்டிப்பாக மழை பொழிவு மாலை இரவு வெப்பசலன இடிமழை இருக்கும். மதியமே கடலோரத்தில் இருக்கும். மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் குறைவாக பெய்துவிட்டதே இப்படித்தான் வானிலை இருக்கும் என்பதல்ல. இன்றைக்கு உயரடுக்கு மேகம் தரை வெப்பத்தை உயர்த்த தடையாக அமைத்தது. நாளை படிப்படியாக அந்த மேகம் வந்து கீழடுக்கில் வரும். காற்று சுழற்சியால் மழை பொழிவு கொடுக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தும். ஒன்று. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த தற்பொழுது இலங்கை அருகே நீடித்து கொண்டுக்கூடிய காற்று சுழற்சியும் அந்தமான் தெற்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய சுமத்ரா தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் இரண்டும் ஒன்றிணைந்து வரக்கூடிய 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலையாகும். 8ஆம் தேதிக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 8ஆம் தேதி இரவே வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஆகி 9-10 தேதிகளில் டீப் டிப்ரெஷன் ஆகி 10ஆம் தேதிக்குள் அது சைக்ளோனாக மாறும். இதுதான் இப்பொழுதைய ஆய்வறிக்கை. இப்பொழுதைய ஆய்வறிக்கை பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். பல்வேறு மாதிரிகள் மியான்மர் நோக்கியும் வங்கதேசம் நோக்கி கூட இல்லை. இப்போ டோட்டல் எல்லாமே மியான்மர் நோக்கியே வரையப்பட்டிருக்கிறது கோடுகள். ஆனால் காற்று மேற்கு, தென்மேற்கு, தெற்கு, வடமேற்கு திசையிலிருந்து காற்று வருகின்ற காரணத்தால் கண்டிப்பாக எளிதில் விலகி சென்று விடாது. கரையை நெருங்கி வந்து விலகி செல்லவே வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் மாறுபட்ட கருத்தை தெரிவித்து குழப்பத்தை நான் ஏற்படுத்தவில்லை. ஆனால் வானிலையின் மாறுதலை அறிய, துல்லிய வானிலை அறிக்கையை கடக்கும் இடம் வழித்தடம் அறிய, காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வரையாவது காத்திருப்போம். கண்டிப்பாக அதற்கு முன் ஒரு நல்ல ஒரு அறிக்கையை, துல்லிய அறிக்கையை, அதாவது ஒரு எல்லாமே மாறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கண்டிப்பாக தமிழக கரைக்கு நெருக்கமாக வந்து தான் வடக்கு நோக்கி போகும், அல்லது சற்று நெருக்கமாகவாவது, அதாவது இப்படி ஒட்டுமொத்தம் தமிழக கரையை இந்திய கரையை நெருங்காமலே மியான்மருக்கு போவதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது. மாறி வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது வங்கதேசத்துக்கு வந்தால் கூட கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு கிடைக்கும், வெப்பச்சலன இடிமழை. ஒடிசாவிற்கு வந்தால் கூட கொஞ்சம் கூடுதல் வெப்பச்சலன இடிமழை கிடைக்கும். ஆந்திர பிரதேசம் வந்தால் இன்னும் கூடுதல் வெப்பச்சலன மழை கிடைக்கும். தெற்கு ஆந்திர பிரதேசம் வந்தால் இன்னும் கூடுதல் வெப்பச்சலன மழை கிடைக்கும். இன்னும் நெருங்கி வரவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதில் மாற்ற கருத்து நான் எதுவும் சொல்லவில்லை. வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாமே வாய்ப்பு. ஆக தமிழ்நாட்டிலிருந்து மியான்மர் வரைக்கும் உள்ள எந்த கரையையும் நெருங்கலாம், அப்படி எடுத்துக்கோங்க. ஆந்திர கரையிலிருந்து தான் அதிக வாய்ப்பு. ஆந்திர கரை, ஒடிசா கரை, மேற்கு வங்க கரை, வங்கதேச கரை, இதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக நாளைக்குள் கண்டிப்பாக ஒரு உறுதியான ஒரு நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆனால் வாய்ப்பு நெருங்கி வந்து விலகி செல்ல, நெருங்கி வந்தால் கண்டிப்பாக மழை பொழிவு கூடும். விலகியே இதன் அடிப்படையிலே அந்தமானில் உருவாகி மியான்மருக்கு போனால் 9ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். 10ஆம் தேதியிலிருந்து 41 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை கடுமையாக உயரும்.
நெருங்கி வர வெப்பநிலையோட அளவு குறையும். அப்பால் போக வெப்பநிலை அவரோட தரை வெப்பம் அதிகரிக்கும், புழுக்கம் அதிகரிக்கும். நிசப்தமான வானிலை, ஈரப்பதம் என்ற ஒரு அனல் காற்று, மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி அனல் காற்று, வடமேற்கு திசையிலிருந்து வெப்பமான காற்று எல்லாமே தமிழ்நாட்டிற்கு வரும். ஆனால் கண்டிப்பாக மழையானது கூடுதலாவதற்கே 12ஆம் தேதி வரை நீடிப்பதற்கே வாய்ப்பு. உருவாவது 7-8, தீவிரமடைவது 9-10. 10ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை கொடுத்து விலகி செல்லுமா அல்லது 10ஆம் தேதி சற்று விலகி செல்லுமா அல்லது 10ஆம் தேதிக்கு பிறகு நெருங்கி வந்து விலகி செல்லுமா, இதையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. கண்டிப்பாக நல்ல மழை பொழிவை கொடுக்க தான் சாதக அமைப்பு தெரிகிறது. எது எப்படியோ குறைந்தபட்சம் 9ஆம் தேதி வரைக்கும் வான மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆங்காங்கே மழைக்காலம் போல மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மாலை இரவு இடிமழை என்பது கண்டிப்பாக பரவலாக பெய்யும். ஆங்காங்கே மதியமே மழை இருக்கும். வரக்கூடிய 7, 8, 9 சற்று கூடுதல் பரவலான மழை பொழிவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக வானிலை அறிக்கையில் துல்லியத்தன்மை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த நிகழ்வு விலகி போய் கரை கடக்கும் வரை வெப்பம் உயரும். உடனடியாக அடுத்த நிகழ்வு 19ஆம் தேதி உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அது காற்று சுழற்சி அல்லது தாழ்வு நிலையாக இருக்கும். அதனாலேயும் மழை பொழிவு தொடரும். மேலும் 25ஆம் தேதி ஒரு நிகழ்வு வாய்ப்பு இருக்கிறது. தாமதம் ஏற்பட்டால் மாத இறுதியில் அரபிக்கடலில் உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடக்கம். எது எப்படியோ மே மாதம் சராசரிக்கு கூடுதல் வெயில் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த கூடுதல் வெயில் என்பது இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக வெயில் அதிகமாகும். 17ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு இருக்கிறது. அதனாலேயும் வெப்பசலன இடிமழை, காற்று சுழற்சி மழை கொடுக்கும். வெயிலும் அதிகமாக இருக்கும். 25ஆம் தேதி வாக்கில் இருக்கக்கூடிய நிகழ்வாலும் இடைப்பட்ட நாள்களில் வெயில் அதிகரிக்கும். அதற்கு பிறகு வெயிலுக்கு பின் மழை எல்லாமே இருக்கிறது. வெயிலும் சராசரிக்கு கூடுதல், மழையும் சராசரிக்கு கூடுதல், மாற்றம் ஏதும் இருக்க பெரிய வாய்ப்பில்லை. இதுவரைக்கும் சரியாக தான் போயிட்டுருக்கு. புயலோட, அதாவது மொக்க புயலோட வழித்தடம், உருவாகும் இடம் இன்னும் துல்லியமாக அறிவிக்க இன்னும் 24 மணி நேரம், கண்டிப்பாக ஒரு நாளை மதியத்திற்குள்ளாவது அறிவிக்க அறிவிக்கிறேன். இணைந்தே இருங்கள். வானிலை அறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.